சற்று முன் வெளியான தகவல். 2026 சட்டப்பேரவை தேர்தல் கேரளா, புதுச்சேரி மற்றும் அசாமில் வாக்குப்பதிவு. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஏப்ரல் 9, 2026 வியாழக்கிழமை கேரளா, புதுச்சேரி மற்றும் அசாம் ஆகிய 3 மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இந்தியாவின் ஜனநாயக திருவிழாவான சட்டப்பேரவை தேர்தல் 2026 ஒரு முக்கிய கட்டமாக கேரளா, புதுச்சேரி மற்றும் அசாம் ஆகிய 3 மாநிலங்களில் ஏப்ரல் 9 விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஒரே கட்டமாக தேர்தல் பொறுத்தவரை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி இந்த 3 மாநிலங்களிலும் அனைத்து தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. இதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கேரளா பொறுத்தவரை 140 தொகுதிகள், அசாமில் 126 தொகுதிகள், புதுச்சேரியில் 30 தொகுதிகள். சரி, இதில் முக்கிய தகவல் என்னவென்றால், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாக்குப்பதிவு நேரம் பொறுத்தவரை காலை 7 மணி முதல் மாலை வரை பொதுமக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை பொறுத்தவரை இன்று பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் வரும் மே 4, 2026 அன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டிற்கு வரும் ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஆளும் கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் நிலையில் கேரளாவில் மும்முனை போட்டி நிலவுகிறது. இதில் அசாம், கேரளா மற்றும் புதுச்சேரியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து இந்தியா முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சரி, கேரளாவில் வழக்கம் போல மும்முனை போட்டி நிலவுகிறது. அசாமில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிகளுக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. புதுச்சேரியில் ஆளும் கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி உள்ளது. இதில் புதிய வரவு பொறுத்தவரை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடுவதால் அங்கு மும்முனை போட்டி உருவாகியுள்ளது. கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் 2026 மே 4 திங்கட்கிழமையன்று அறிவிக்கப்பட உள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இந்தியா முழுவதும் 5 மாநிலங்களில் ஜனநாயக திருவிழாவாக சட்டமன்ற தேர்தல்கள் களை கட்டியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்தல்கள் நடப்பு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற உள்ளது. இதனுடன் இணைந்து 6 மாநிலங்களில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களும் நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்தல்களை நியாயமான முறையில் நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதுடன் நடத்தை விதிகளையும் மிக கடுமையாக அமல்படுத்தியுள்ளது. தேர்தல் கால அட்டவணையின்படி கேரளா, அசாம் மற்றும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரி ஆகிய 3 இடங்களிலும் ஏப்ரல் 9 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அந்த வகையில் இந்த பகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், அதே நேரத்தில் மேற்கு வங்காள மாநிலத்தில் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்கான தேர்தல் 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அங்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரை ஏப்ரல் 23 இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரை ஏப்ரல் 29 நடைபெற உள்ளது. இதனால் மேற்கு வங்காளத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளும் மற்ற மாநிலங்களோடு இணைந்து மே 4 வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. சரி, தமிழகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது.
இதன்படி பார்க்க போனால் தமிழகத்தில் பொறுத்தவரை ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று சொல்லப்பட்டது. இதனால் தமிழக மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அந்த தேதியில் முழுமை பெறும். தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கையும் மே 4ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டதால் அரசு இயந்திரம் முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கி வருகிறது. சரி, தேர்தல் நடைபெறும் காலங்களில் வாக்காளர்களின் மனநிலையை திசை திரும்பும் வகையிலான கருத்து கணிப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் மிக கடுமையான தடையை விதித்துள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை எந்த ஒரு ஊடகமோ அல்லது அமைப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை, அதாவது எக்ஸிட் போல்ஸ் நடத்தவோ அல்லது அவற்றின் முடிவுகளை வெளியிடவோ கூடாது என்று ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ திட்டம் 1951 கீழ் உள்ள 126 ஏ பிரிவின்படி இந்த தடையை மீறுபவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இவை இரண்டும் சேர்த்து தண்டனையாக வழங்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தேர்தலின் நம்பகத்தன்மையை காக்க இத்தகைய நடவடிக்கைகள் அவசியம் என்று ஆணையம் கருதுகிறது. சரி, பிரச்சாரம் முறைப்படி நிறைவடைந்தது. அதாவது வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னதாகவே அனைத்து விதமான பகிரங்க பிரச்சாரங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்பது விதியாகும். அந்த வகையில் தேர்தல் நடைபெற உள்ள அசாம் மாநிலத்தில் மாலை 5 மணிக்குள், கேரளா மற்றும் புதுச்சேரியில் மாலை 6 மணிக்கும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் முறைப்படி நிறைவடைந்தது. அதே சமயம் பிரச்சார காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து அந்தந்த தொகுதிகளில் வெளியூர் நபர்கள் தங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஜனநாயக முறைப்படி மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் இந்த பணியில் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பதே தற்போதைய பிரதான எதிர்பார்ப்பாகும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்ட இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி.